ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாமா வித் அன்னைக்கிளி யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. நம்மளோட 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி வெற்றிகரமாக டே 11 இருக்கும். எல்லோரும் கரெக்டாக வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி ஆயுத பூஜை ஸ்பெஷல் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். எல்லார் வீட்லேயுமே ஆயுத பூஜை முடிஞ்சு தான் இந்த விளாக் வந்து பார்ப்பீங்க. ஏன்னா எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்காக. ஊர்லேருந்து அம்மா வந்திருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது, அவங்க உடம்பை செக் பண்ணுறது, ஸ்கேன் பண்ணுறது, அப்படி இப்படி நம்ம கொஞ்சம் வந்து வேலைகள் இழுத்துடுச்சு. அதனால் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வந்து இந்த வீடியோ கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. ஓகே, நம்மளோட டயட்டுக்கு இன்றைக்கி நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாமா? காலையிலேருந்து நான் எதுவுமே சாப்பிட்லங்க. டீடாக்ஸ் வாட்டர் கூட இன்றைக்கி மல்லி தண்ணி அப்படி இப்படின்னு ஜீரா வாட்டர்னு எதுவுமே எடுத்துக்கல. நம்ம வந்து ப்ளைனாக வந்துட்டு ஃபாஸ்டிங்கில் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து ஒரு ப்ளைன் ஃபாஸ்டிங்கில் தான் இருந்துகிட்ருக்கேன். வேறு எதுவுமே சாப்பிடல, தண்ணி மட்டும் குடிச்சுக்கிட்டேங்க. காலையில் எழுந்த உடனே வார்ம் வாட்டர் குடித்தேன். அதுக்கப்புறம் தவிக்க தண்ணி மட்டும் குடிச்சிட்ருக்கேன். மதிய லஞ்சுக்கு ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் நல்லா. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் வடை பாயசம் அந்த மாதிரி தான் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி வடை பாயசம்னு பெருசாக இல்லை, ஏன்னா டயட்டில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து பொங்கல் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஆஃபீஸ்லேயும் போய் சாமி கும்பிடணும் இல்லையா, அதனால சுண்டல் வேக வச்சு தாளிச்சிட்டு அப்புறம் பொங்கல் வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். இதுலேயுமே வெல்லத்தோட அளவை கம்மியாக போட்டாலும் நான் சாப்பிடக்கூடாதுன்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அரிசி கொஞ்சம் அதிகமாகவே தான் போட்டு இன்றைக்கி வந்து பொங்கல் வைக்கிறோம். ஏன்னா வீட்லேயுமே வந்து நம்ம சாமி கும்பிடணும், அதுக்கப்புறம் ஆஃபீஸில் போய் சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சம் பொங்கல் வந்து நிறையா தாங்க பண்ண போகிறோம். எனக்கு வந்து பாப்பா ஹெல்ப்புக்கு வந்துட்டாங்க. ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டு இருந்தேன்னா மேடம் வந்து கூட வந்து அம்மா நானும் பண்ணுறேம்மா, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி இந்தா கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ஏதாவது ஒரு வேலைகள் வந்து பாப்பாவுக்கு கொடுப்பேன். அவளும் வந்து குட்டி குட்டியாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகள் வந்து செஞ்சிட்ருப்பா. உரலை வந்து மாற்றி வச்சு இடிச்சிட்டு இருந்தா, இல்லை பாப்பா இதை இப்படி வச்சு இடிக்கணும், அதான் நல்லா இடிக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்களுமே பார்த்து சின்ன பிள்ளையாக இருந்தாலும் நல்லா பக்குவமாக அழகாக அதை மடித்து வச்சு நம்ம பிள்ளைங்க ஒரு குட்டி வேலை செஞ்சாலும் அதை ரசிக்கிறது மாதிரி நமக்கு இருக்கும்ல. பரவாயில்லையே நம்ம பிள்ளை இவ்வளோ வேலை பார்க்குதே அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி ஆயுத பூஜைக்கு நிறையவே கூட செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணுறது, அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் துடைக்கிறது, அந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே கூட மேடம் பார்த்தாங்க. கொஞ்சம் கச்சாமுச்சான்னு வீடு இருந்ததுனால அதை நான் வீடியோவில் ஷூட் பண்ணலை. அரைப்படி அரிசி போட்டு பச்சரிசி போட்டு தான் அம்மா வீட்டிலேருந்து கொண்டுட்டு வந்த பச்சரிசி வச்சு தான் இன்றைக்கி வந்து பொங்கல் வைக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் நிறையவே முந்திரி பருப்பு நெய்யில் தாளித்து அப்புறம் வந்து சரிசமமாக வெல்லம் எடுத்து போட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நமக்கு மட்டும் சாப்பிட்றது அப்படின்னா வெல்லத்தோட அளவை ரொம்ப கம்மியாக சாப்பிட்டுக்கலாம். ஆனால் வந்து ஆஃபீஸ்க்கு கொண்டுட்டு போகணும், அங்கே பெரியம்மா வீட்டிலேருந்து எல்லாருமே வருவாங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளோட அருண் கவி லைஃப் ஸ்டைல் சேனலில் உள்ளவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன கம்பெனி வச்சுருக்கோம். அப்புறம் அண்ணனும் மாமாவும் 2 பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் தான் போட்டு கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இங்கே இப்போ புதுசாக உள்ளவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அதனால் வந்து அடுத்தடுத்து நான் அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே கொடுக்குறேங்க. நிறைய பொங்கல் வச்சுட்டு எப்போதுமே ஏதாவது ஒரு விசேஷ நாட்களில் கோவில் வாசலில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரசாதம் கொடுக்கறது வழக்கம். அவங்களுக்கும் சேர்த்து தான் வந்து பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் நம்ம ஏதாவது கடையிலேருந்து ஃபுட்டு வாங்குவோம், கேக்கெல்லாம் வாங்குவோம், பிரியாணி ஏதாவது வாங்குவோம்ல விசேஷ நாட்களில், இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி ஒரு பெரிய டப்பாக்குள்ளே வந்து போட்டு வச்சுப்பேங்க. எதுக்காவது உனக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால. அதனால் அந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் எடுத்து அதில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து பொங்கல் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். என்னோடய நேரம் பாருங்கள், இது வந்து நம்ம வீட்டில் அம்மா பண்ணின சமையல் தான் இன்றைக்கி. நான் இன்றைக்கி எதுவுமே சமையல் பண்ணலை. சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் முட்டைக்கோஸ் எல்லாமே கூட பருப்பெல்லாம் போட்டு கூட்டு மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் அப்பளம்லாம் பொரிச்சிருந்தாங்க. ஆனால் வடை பாயசம் எதுவுமே பண்ணலை. பாவம் அவங்க உடம்பு சரியில்லாதவங்க இவ்வளோ பண்ணதே பெரிய விஷயம் விரத சாப்பாட்டுக்கு. நான் ஏன் பண்ணலைன்னா நல்லா பொங்கல் வச்சு சுண்டல்லாம் தாளித்து எல்லா வேலைகளும் முடிச்சிட்டேன். சாமிக்கு எல்லா வேலைகளும் முடித்த பிறகு பார்த்திங்கன்னா சமையல் வேலையை ஆரம்பிக்கும் போது வீட்டுக்கு தூரமாயாச்சு. வேறு வழியே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஒதுங்கி நிற்க வேண்டிய சூழ்நிலைகள். அதோட சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அம்மாவே வந்து விரதத்துக்கு நானே சமைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அம்மாவை சமைக்க விட்டாச்சு. ஆனால் பாருங்கள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் பெண்களுக்கு நடக்க தானே செய்யும். அம்மா இருந்ததுனால இன்றைக்கி ஓகேவாயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் மனசு கோப்பலைங்கிறதுனால அம்மாவை சமைக்க சொன்னேன். வீட்டில் தானே நம்ம விரதம் விடுறோம், அதனால் ஒன்றும் இல்லை சமைக்கலான்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. இருந்தாலும் அம்மா இருக்கும்போது
இருக்கும்போது எதுக்கு அப்படிங்கிறதுனால அம்மா வந்து சாப்பிட்டுக்கிட்டு நான் வந்து ஒதுங்கி நின்று தான் சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டேன். ஏன்னா வீடியோவில் ஏன் நீங்கள் வரல அப்படின்னு கேட்குறவங்களுக்காக நான் இதை வந்து சொன்னேன். ஏன்னா இன்றைக்கி அம்மாவோட சமையல் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து எங்கள் அம்மா கையால் விதவிதமாக சமைச்சு நான் வந்து சாப்பிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா உடம்பு சரியில்லாதவங்களா பெருசாக ஒன்றும் செய்ய மாட்டாங்க, செய்ய விடுறது கிடையாது. ஊருக்கு வந்தாங்க அப்படின்னா அம்மா மேக்ஸிமம் ரெஸ்ட் எடுமான்னு ரெஸ்ட் எடுக்கவே விட்டுறது, எதுவுமே செய்ய விட மாட்டேன். இன்றைக்கி வந்து அம்மா கையால் சாப்பிட்டது வந்து ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. அந்த ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும்ல, நம்ம கையாலேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு அம்மா கையால் சமைச்சு அதை உட்காந்து அவங்க பரிமாறி நம்ம சாப்பிடும்போது இருக்கிற சுகமே வந்து ஒரு அலாதி இன்பம்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு சுகத்தை வந்து இன்றைக்கி அனுபவித்தது மாதிரி இருந்துச்சு. ஆனால் பாவம் அவங்களுக்கு வேலை கொடுத்துட்டோமே அப்படிங்கிறதுனால கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. நல்லபடியாக வந்து இன்றைக்கி மத்தியானம் விரதத்தை விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து பாருங்கள், நான் காலையிலேயே 11 மணிக்கு தான் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அறக்க பறக்க நைட்டே சுண்டலுக்கெல்லாம் ஊற வச்சுட்டு பொங்கல் எல்லாம் வச்சுட்டு காலையிலேயே ரெடி பண்ணிட்டோம். ஆனால் பார்த்திங்கன்னா டைமிங் கொஞ்சம் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஆஃபீஸில் மாமாவும் அண்ணனும் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே டைமிங் மிஸ் ஆன காரணத்தினால் சாமிக்கு செஞ்ச பொங்கல் எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு அடுத்து வந்து ஈவினிங் தான் கும்பிட வேண்டியதாக போயிடுச்சு. எச்சிப்படாமல் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டோம். சரி, ஓகே, எந்த நேரத்தில் என்ன பிரார்த்தம் இருக்கோ அதுதான் நடக்கும் இல்லையா அப்படிங்கிறதுனால ஈவினிங் தாங்க சாமி கும்பிட்டுருக்கோம். நான் அப்படியே பக்கத்தில் நின்றுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நம்மளோட சில்வர் ப்ளே பட்டன், பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலுக்கு கிடைச்ச சில்வர் ப்ளே பட்டன், அதுக்கப்புறம் வந்து மாமாவோட பேகு, அப்புறம் அருவாமனை, கத்தி, அருவாள், நம்மக்கிட்ட இருக்கிற குட்டி குட்டி ஆயுதங்கள் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டோம். அப்புறம் பசங்க எல்லாமே கூட ஸ்கூல் பேகு, புக்கு, அவங்களுக்கு வராதது எல்லாத்தையும் எடுத்து வச்சு கும்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள்லாம் சின்ன வயசில் ஆயுத பூஜைக்கெல்லாம் அம்மா எனக்கு மேக்ஸ் வராது, எனக்கு வந்து சுட்டுப்பட்டாலும் மேக்ஸ் வராதுங்க, எனக்கு சுத்தமாகவே பிடிக்காத சப்ஜெக்ட் அப்படின்னா மேக்ஸ் தான். எனக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. அந்த புக்கெல்லாம் எடுத்து வச்சு கடவுளே சாமி எனக்கு மேக்ஸில் நான் பாஸ் பண்ணிடணும் நிறைய மார்க் வரணும்னு சொல்லிட்டு மேக்ஸுக்காகவே தனியாக தூக்கிட்டு வந்து அம்மா இதுக்கு சந்தனம் வைமா, அம்மா இதுக்கு குங்குமம் வைமான்னு எங்கள் அம்மாவை அடித்து பிடிச்சி எல்லாத்துக்கும் நான் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு இருப்போம். அதெல்லாம் ஒரு காலம். எங்கள் அண்ணனுக்கு சயின்ஸ் வராது, அவன் அதெல்லாம் எடுத்து வச்சு கும்பிட்டுட்டு இது பண்ணிகிட்டு இருப்பான். மேக்ஸ் சூப்பராக போடுவான், ஆனால் சயின்ஸ் கொஞ்சம் நல்லா வராதுங்கிறதுனால அதை எடுத்து வச்சு என்னோட சயின்ஸ் புக்குக்கு ஓடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கும்பிட்டுட்டு இருப்பான். அதெல்லாம் ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக இருக்கும். எங்களோட சைக்கிள் அப்போல்லாம் வந்து ஹெர்குலஸ் சைக்கிள் இருக்கும்ல, நம்ம ஒரு ரெட் கலரில் ஹெர்குலஸ் சைக்கிள் முன்னாடி கூட வச்சுருக்கோம். அதுக்குள்ளே தான் நம்மளோட லஞ்ச் பேக்கெல்லாம் வச்சுட்டு போவோம் அந்த சைக்கிள். அப்புறம் பசங்க வந்து இந்த கம்பி இல்லாத பெரிய சைக்கிள் ஓட்டுவாங்கள்ல, அது ஒரு பச்சை கலரில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எடுத்து 2 பேரும் சண்டை போட்டு மாற்றி அடிச்சுக்கிட்டும் பிடிச்சிக்கிட்டும் அதெல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி நம்ம கையாலேயே வந்து சந்தன குங்குமம்லாம் வச்சு, அப்புறம் மற்ற வேலைகள் பெரியவங்க பார்த்தாலும் இந்த அருவா, கத்தி, கோடாரி அதுகளெல்லாம் பெரியவங்க பார்த்தாலும் கதவுக்கு சந்தனம் வைக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட கொப்படைச்சிருவாங்க. அந்த வேலையெல்லாம் அதாவது விசேஷ நாள் வந்துட்டால் எனக்கு இந்த வேலை, எங்கள் அண்ணனுக்கு இந்த வேலை அப்படிங்கிறது மாதிரி 2ஐயும் பிரிச்சிருவாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஆடு மாடு கோழி எல்லாமே இருந்தது. ஆனால் அந்த வேலையும் அம்மா பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் பார்க்கணுமா, அதனால் இந்த வேலைகளெல்லாம் 2ஆக பிரித்து கொடுத்துருவாங்க. அதனால் நம்மளும் அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு பழக்கலான்ட்டு இன்றைக்கி பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் க்ளீன் பண்ணுறது, பீரோவை துடைக்கிறது, பீரோவுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கெல்லாம் பொட்டு வைக்கிறது, அந்த வேலைகள் எல்லாமே பாப்பாவுக்குமே கொடுத்துட்டேன். 2 பேரும் சேர்ந்து அழகாக சமத்தாக செஞ்சுக்கிட்டாங்க. ரொம்பவே ஈஸியாகவும் இருந்துச்சு. இன்றைக்கி வந்துட்டு ஆயுத பூஜையை ரொம்ப நிறைவாக சந்தோஷமாக வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஏன்னா 10 வருஷ காலத்தில் ஆயுத பூஜைக்கு அம்மா இல்லை, ஏதாவது ஒரு விசேஷங்களுக்கு அம்மா வீட்டில் இருக்கும்போது ரொம்ப நிம்மதியாக இருக்கும். பாவம் ரொம்ப ஒரு மாதிரி அவங்களுக்கு முடியவே இல்லை. இடுப்பு வலி பயங்கர வலின்னு சொல்லி தாங்க ஊர்லேருந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்க வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சுத்தமாக குனியவே முடியாமல் குனிஞ்சு, ஏன்னா எங்கள் அம்மா டங்குன்னு அப்படி வேலை பார்த்துட்டு அப்படி ஒரு ஆக்டிவாக இருந்தவங்க இன்றைக்கி வந்து குனிஞ்சு சாமி கும்பிட கூட முடியாமல் எனக்கு இடுப்பில் பொறுக்குதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு சாமி கும்பிட்றத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ வச்சு விவசாயம் பார்த்தவங்க, ஆடு மாடுன்னு வச்சு பார்த்தவங்க இன்றைக்கி வந்து குனிஞ்சு நிமிர்ந்து எந்திரிக்க முடியலேங்கிறப்ப எப்படி இருக்கும்ல. பெற்றவங்களை மட்டும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் பார்க்குறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நமக்கு ஒரு சின்ன தலைவலி காய்ச்சல்னு வந்துட்டால் கூட அவங்களால மனசு தாங்காது. அதை குடிக்கிறியா, இதை போடுறியா, இந்த கஷாயம் வச்சு தரவான்னு ஏதாவது ஒன்று பண்ணி நமக்கு அந்த தலைவலியை சரி பண்ணால் தான் அவங்க வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வயசாகி இந்த மாதிரி ரொம்ப டல்லாக பார்க்கும்போது மனசுக்கே வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனால் எப்படியாவது அம்மாவை சரி பண்ணி விடணும் அப்படிங்கிறதுக்காக நேற்றெல்லாமே கூட ஸ்கேன் பண்ணிவிட்டு இன்றைக்கி தான் டாக்டரை பார்த்துட்டு வந்தாங்க. கொஞ்சம் எலும்பு வந்து தேய்மானமாக இருக்குது,
வயசாகிடுச்சு இல்லையா, கொஞ்சம் ரொம்ப எலும்பு வந்து இறுகுனது மாதிரி இருக்குது, அதுக்கு பெல்ட்டு போடுங்க, அப்புறம் சத்து மாத்திரைலாம் எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்துட்ருக்கோம். என்ன பண்ணுறது, கொஞ்சம் நம்மளை இன்னும் கொஞ்ச நாள் அவங்க நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா நம்ம தான் கொஞ்சம் வந்து நல்லபடியாக பார்த்து விடணும், கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்க வைக்கணும். அதுக்காக தான் அம்மாவும் சொல்லியிருக்கேன், அம்மா நீ வந்துட்டு இனி எந்த வேலையும் பார்க்காத, வீட்டில் நீ பாட்டுக்கு காலை நீட்டி உட்காரு, உனக்கு வேலைக்கு என்ன வேணுமோ நான் சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து 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 பண்ணி கொடுத்துட்ருக்கேன். என்ன ஒன்று, வயசானவங்களா சுகர் வேறு இருக்குங்கிறதுனால வாய் கட்ட மாட்டேன்றாங்க. அது ஒன்று தான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகே, பார்த்துக்கலாம். அண்ணன் வந்துட்டு இது வந்து அண்ணன் ஒய்ஃபு ஆரத்தி காமிச்சிட்ருக்கால, நான் விளக்கேற்றக்கூடாதுங்கிறதுனால அவள் ஏற்றிட்டுருக்கா. 2 பேரும் விசேஷங்களுக்கு மாற்றி மாற்றி விளக்கேற்றிப்போம். இவங்க வந்து அண்ணனோட அம்மா பெரியம்மா, அவள் வந்து அக்கா வந்து நிற்கிறாங்க. அக்காவோட பையன் அந்த ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டிருக்கான்ல அவன், அக்கா அண்ணனோட பாப்பா வந்து ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டிருக்கிற பொண்ணு. எல்லாருமே சேர்ந்து வந்து இந்த வருஷம் சாமி கும்பிட்டுட்ருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் வந்து பக்கத்தில் போகலை அப்படிங்கிறதுனால அவர் வந்து ஒரே வீட்டுக்குள்ளே ஒன்றா தானே இருந்தோம், ஆஃபீஸில் கொஞ்சம் வேண்டாம் அப்படிங்கிறது மாதிரி சாமி கும்பிடும்போது கொஞ்சம் தள்ளி இருந்தாங்க மாமா. அதுவே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, விசேஷ நாளில் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் மறுபடியும் அம்மா சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் மனசு தான் காரணம், நீ போப்பா அப்படிங்கிறது மாதிரி சொன்னாங்க. அப்புறம் சரின்னு மாமாவும் அப்படி பக்கத்தில் போக ஆரம்பிச்சிட்டாரு. மன நிறைவாக இருந்ததுங்க. என்ன கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஃபார்மா கம்பெனி ரொம்ப சின்ன லெவலில் இப்போ தான் ஒரு 2 வருஷமாக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாமா வந்து முன்னாடி ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஃபார்மா கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ சின்னதாக வந்து நம்மளே எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி அண்ணனும் பெரியம்மா பையனும் எங்கள் வீட்டுக்காரரும் வந்துட்டு சேர்ந்து வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லபடியாக போயிட்டுருக்குங்க. மென்மேலும் நம்ம வந்து பிஸ்னஸில் டெவலப் ஆகணும், நல்ல ஒரு லெவலுக்கு போகணும், அடுத்த லெவலுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக குடும்பமே சேர்ந்து ஓடிட்டுருக்கோம். என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து என்னோடய மாமாவுக்கு வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டையும் நீங்கள் வந்து உங்கள் கணவருக்கு கொடுங்க. ஏன்னா வந்து இப்போ உள்ள காலகட்டத்திலலாம் ஒருத்தர் மட்டும் ஓடி ஒருத்தர் மட்டும் உழைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் பெரிய லெவலுக்கு வர முடியாது. நம்ம வந்து ஒரு பெரிய உயரத்தில் உச்சக்கட்டத்தில் நம்ம போய் இருக்கணும் அப்படிங்கிற அவசியத்துக்காக உழைக்க வேண்டாம். அப்படிங்கிறது மாதிரி இல்லை அப்படின்னாலுமே நம்ம வந்து அன்றாட தேவைகளுக்காகவே இப்போ உள்ள காலகட்டத்திலையும் இப்போ உள்ள விலைவாசிலையும் வந்து 2 பேருமே உழைக்கக்கூடிய சூழ்நிலைகளில் தான் இருக்கும். அதனால் 2 பேரும் சேர்ந்து உழைப்போம், சேர்ந்து உயர்வோம் அப்படிங்கிறது மாதிரி தான் இன்றைக்கி வந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். ஆயுத பூஜைங்கிறது கம்பெனிஸ், அப்புறம் கடைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப விசேஷம் இல்லையா. கடை வச்சுருக்கிறவங்க, கம்பெனி வச்சுருக்கிறவங்கலாம் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம வந்து பெரிய லெவலில் செலிப்ரேட் பண்ணலைனாலும் சிம்பிளாக நம்ம கொண்டு போன பிரசாதத்தை வச்சு இந்த வருஷம் ஆயுத பூஜையை வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் வாகனங்களுக்கு எல்லாமே வந்து தேங்காயில் முதல்ல வந்து சுற்றி போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக பூசணிக்காயில் வந்து சுற்றி போட்டோம். நல்லா இருந்துச்சுங்க இந்த வருஷம் ஆயுத பூஜை வந்து. எனக்கு வந்து ஸ்பெஷலாக எதுக்காக நல்லா இருந்தது அப்படின்னா, எங்கள் அம்மா வந்து கூட இருந்து எல்லாமே பண்ணும்போது இன்னுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. உங்களோட ஆசீர்வாதமும் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் வந்து எங்களுக்கு தேவை. நீங்களும் வந்து எங்களை பிளெஸ் பண்ணுங்கள். முகம் தெரியாத உங்களை போல் அன்பு உள்ளங்கள் வந்து எப்போதுமே எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஏன்னா சொந்த பந்தம் எல்லாமே வந்து நம்ம நல்லா இருக்கக்கூடாது, இவன் ஏன் நல்லா இருக்கான், இவன் ஏன் முன்னேறான், இவன் எப்படி நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி தான் சொந்த பந்தம் என்றைக்குமே நினைக்கும். சொந்த பந்தம் யாராக இருந்தாலும் நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் முகம் தெரியாத அன்பு உள்ளங்களும் ஒரு நண்பர்களும் மட்டும்தான் இவன் நல்லா இருக்கணும், இவன் பட்ட கஷ்டத்துக்கு இவன் மென்மேலும் நல்லா வளரணும் அப்படிங்கிறது மாதிரி நினைப்பாங்க. அது மாதிரி நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களை வந்து வாழ்த்துங்க. நான் வந்து சரி ஓகே நம்ம சாமி கும்பிட்ற இடத்துலலாம் ஒதுங்கி தானே நின்றோன்னு சொல்லிட்டு நான் தள்ளி தான் நின்னேன். அப்புறம் அம்மா தான் வந்து இல்லை திருஷ்டிக்கு வந்து நிற்கலாம் வா அப்படிங்கிறது மாதிரி கூப்பிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நானுமே லாஸ்ட்டாக வந்து அந்த செகண்ட்ஸுக்கு வந்துட்டு போய் நின்றேன். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் எதோலாம் நிறைய வார்த்தைகள்லாம் சொல்லி சுற்றுனாங்க. அது எல்லாமே புதுசாக இருந்துச்சு. அதோட அந்த திருஷ்டியெல்லாம் கொண்டு போய் வெளியில் உடச்சிட்டு அப்புறம் ஃபேமிலியாக சேர்ந்து அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். சரி ஓகே நீ டயட்டுக்கு வாம்மா, என்ன வீட்டில் சர்க்கரை பொங்கல் வச்சுருக்க, சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்குறவங்களோட மைண்ட் வைஸ் எனக்கு கேட்டுகிட்டே இருக்குது. நான் வந்து சாப்பிட்லைங்க, லைட்டாக வந்து டேஸ்ட் பார்த்தேன். நான் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா இருக்கா என்னங்கிறது மாதிரி நான் டேஸ்ட்டு பார்த்தேன்னா சுண்டல் கொஞ்சம் தாராளமாகவே எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த திருஷ்டி பூசணிக்காய் சுற்றி உடச்சிட்டு கால் கழுவாமல் உள்ளே வரக்கூடாதாம்மா. அதனால் வந்து 2 பேரும் கால் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்குள்ளே வந்தாங்க. இது தெரியாதவங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போதும் யாராவது திருஷ்டி சுற்றுனீங்க, பூசணிக்காயில் திருஷ்டி சுற்றுனீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து காலை கழுவிட்டு உள்ளே வாங்க, ஓகேங்களா. அப்புறம் வந்து இது மட்டும்
மட்டும்தாங்க நான் சாப்பிட்டுக்கிட்டேன், வேறு எதுவும் சாப்பிட்டுக்கல. நைட்டு வந்துட்டு ஒரு 6 மணி 7 மணி ஆயிடுச்சு இல்லையா தாராளமாக. அதனால் நைட்டு வந்து ஐயோ சக்கரை பொங்கல் ஒரு ஸ்பூனாக இருந்தாலும் இனிப்பு நம்ம சுத்தமாகவே நோ சுகர் டயட்டில் இருக்கோம், ஆனால் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டோம் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு ஒரு பெரிய கிளாஸில் சுடுதண்ணி வச்சு குடிச்சுக்கிட்டேங்க. மறுநாள் காலையில் பார்க்கும்போது ஒரு 300 கிராம் வந்து வெயிட்டு கூடி தான் இருந்தது. பரவாயில்ல, நம்ம வந்து குறைச்சிடலாங்கிற நம்பிக்கை இருக்குது. என்ன காரணம்னு தெரில, மதியானம் கொஞ்சம் ஃபில்லிங்காக சாப்பிட்டேனே அம்மா கையால், அதனாலயா இல்லை இந்த இதனாலே சக்கரை பொங்கல்னாலையான்னு தெரியல. சரி ஓகே, பார்த்துக்கலாம், இன்னும் 20 நாள் இருக்கு இல்லையா, 20 நாள் இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறது மாதிரி நினச்சிட்ருக்கேன். நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மாமா வித் அன்னை கிளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.